நல்லா இருக்க ஒரு மனுஷனுக்கு வந்து பல இடங்கள்ல உடம்புல வலி வருது, பாக்கெட் ஃபுட் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வேலையில இருந்து வரப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ரெடிமேட் மாவு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தீங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து புளிப்புத்தன்மை அதிகமாகுது. வாதமே உடம்புல இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உடம்புல வந்து பல்வேறு இடங்கள்ல வலிகள் இருக்குதா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம பேஷண்ட்ஸ் ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பாக்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டுச்சு, அவங்களுக்கு உடம்புல பல இடங்கள்ல அடிபட்டுச்சு, அதனால இடத்துல வலி வருதா நம்ம ஒத்துக்கலாம். நல்லா இருக்க ஒரு மனுஷனுக்கு வந்து பல இடங்கள்ல உடம்புல வலி வருது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் வந்து வாதமா இருக்கலாம். சோ சித்தர்கள் வந்து உடம்புல வந்து பல தத்துவங்கள் அடிப்படையில வந்து அது இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து முப்பினி, முக்குற்றம், ஆயுர்வேத திரிதோஷம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம். சோ பஞ்ச பூத அடிப்படையில உடம்பு வேலை செய்யுது. இதுல வந்து வாதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ வெளியே எப்படி காத்து இருக்கோ அதே மாதிரி உடம்புள்ளயும் காத்து இருக்கு. அதை வந்து வாயு அப்படின்னு சொல்லலாம். சோ வாயுனா வாதம். இப்போ வாதமே உடம்புல இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. வாத பித்த கபம் ஒரு சமநிலை இருக்கணும், ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். அப்படி பேலன்ஸ்ல இல்லாம வாதம் மட்டும் அதிகரிச்சுதுன்னா இந்த மாதிரி உடம்பு வலிகள் வரலாம். சரி, நீங்க கேட்கலாம் இந்த வாதம் எப்படி அதிகரிக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி கிடையாது. இப்ப வந்து உணவுல வந்து பல்வேறு ரசாயன பொருட்கள் வந்து இப்ப வந்து கலந்து வருது. பாக்கெட் ஃபுட் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சோ இதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து புளிப்பு தன்மை அதிகமாகுது. சோ வேலையில இருந்து வரப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ரெடிமேட் மாவு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதுல ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்க பத்துடுறீங்க. சோ இந்த மாவு அது வந்து ஒரு புளித்த உணவு. சோ அறுசுவை உணவு வந்து தமிழர்கள் சாப்பிட்டாங்க. அதுல நம்ம என்ன பண்றோம்னா கசப்பு துவர்ப்ப மறந்தே போயிட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே புளிப்பான உணவுகள். இப்ப நீங்க மாமிச உணவும் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நான்வெஜ் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சோ அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா புளிப்பு சுவை தான். சோ இந்த புளிப்பு சுவை அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது பாத்தீங்கன்னா உடம்புல வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமாகுது. சோ நீங்க எத்தனை பேருக்கு காலை எந்திரிச்சோன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு 1/2 hour நீங்க மோஷன் போயிருங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். பல பேருக்கு அது நடக்கிறதே இல்ல. பல பேருக்கு காஃபி குடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த சுடுதண்ணி குடிச்சாதான் எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயா போகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்ப அதிகமாயிட்டே வருது. சோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் அதிகமாயி அங்க வாயு வந்து உற்பத்தி அதிகமாயி அது உடம்புல பல்வேறு மூட்டுகளுக்கு போயிடுது. சரி, இப்ப வந்து வாதம் வந்து காத்து வந்து மூட்டுகளுக்கு போயிடுச்சு. அங்க என்ன நடக்குதுன்னா அங்க நடக்கிற அந்த ஈரப்பதத்தை அது காய வச்சு அதனால வந்து அங்க வந்து ஒரு உராய்வு ஏற்பட்டு அங்க வந்து வலி ஏற்படுது. இதுதாங்க ஒரு பேசிக்கான நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை வாதத்தால. இப்ப வந்து வாதம் என்னன்னு பார்த்தோம், வாதத்தால எப்படி வலி வருதுன்னு பார்த்தோம், மலச்சிக்கல் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். சரி, இப்ப எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஓங்குகின்ற மலக்கட்டை உடைத்தால் வாதம் போச்சுன்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. சோ வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன் வந்து இல்லாம பாத்துக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் புளிப்பான உணவுகள் எடுக்கிறத வந்து நீங்க தவிக்கணும். ஃபுட்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் நீங்க கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் மருந்து பொருட்கள், மருந்துகள் என்ன இருக்கு தமிழ் மருத்துவத்துன்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் வள்ளலார்லாம் போன்ற ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகபேதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப மறந்தே போயிட்டோம். எல்லாரும் என்ன தேய்ச்சி குளிக்கிறது, இந்த பேதிக்கு மருந்து எடுக்கிறது, வாந்திக்கு மருந்து எடுக்கிறது நம்ம மறந்தே போயிட்டோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர்களா இருந்தது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல சித்த மருத்துவர்கள் பல பேர் தெரியும், தமிழ் மருத்துவர்கள் பல பேர் தெரியும், நாங்களே உங்களுக்கு வழிகாட்டுறோம். சோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகபேதிக்கு ஒரு மருந்து எடுத்துக்கோங்க. சோ அது ஒரு நாள்லயே உங்களுக்கு வந்து மலக்கட்டை உடைச்சு உங்களோட இன்டெஸ்டைனை வந்து கிளீன் பண்ணிடும். அதனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து வராம போயிடும். சோ இதுல குறிப்பா சில மருந்துகள் சொல்லணும்னா சித்தாதி எண்ணெய், பழத்தெண்ணெய், நேர்வாளம் கலந்த அகத்தியர் குழம்பு, கௌசிகர் குழம்பு, இந்த மாதிரியான மருந்துகள் அருமையாவே வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு நாள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். மலக்கட்டு உடைஞ்சு இன்டெஸ்டைன் கிளீன் ஆனாலே நீங்க மென்டலா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க, பாடியில இருக்க பெயினும் குறையும். சோ கண்டிப்பா சுகபேதிக்கு ஒரு மருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாதத்துக்கு மருந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். துவையல்ல பாத்தீங்கன்னா முடக்கத்தான் துவையல், வல்லாரை துவையல், தூதுவளை துவையல், இதெல்லாம் நீங்க நெய் விட்டு சாப்பிட்டீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வாதம் வந்து நல்லாவே குறையும். பர்டிகுலரா முடக்கத்தான் வந்து நல்லாவே வாதத்தை வந்து தணிக்கும். பிளஸ் திரிபலா பொடி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிற்காய், இல்ல கடுக்காய் வந்து வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொருள். சோ நன்றாக முடிக்கப்பட்ட அந்த திரிபலா சூரணம் வந்து ஒரு ஸ்பூன் நீங்க நைட்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, வாதம் சேர்றது வந்து குறையும். சோ இது மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஃபுட்டோட சேர்த்து நீங்க சில எக்ஸசைஸும் பண்ணணும். அதை பத்தி வந்து நம்ம சார் வந்து சொல்லுவாரு. இப்ப நீங்க எக்ஸசைஸ்லாம் என்னன்னு கத்துக்கோங்க. அதை ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாத பிரச்சனை போறதை விட அது திரும்பி வராம நீங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம்.